தனுர் மாதம் ஆச்சாரியாரின் காலம் 788 என்னும் பொழுது 787 என்று ஒரு வருடம் என் குறைச்சலாக வருகிறது என்றால், இங்கிலீஷ் வருஷம் ஜனவரியிலும் இந்திய வருஷம் சாந்திர மாதம் என்பதால் மார்ச் மத்தியிலிருந்து ஏப்ரல் மத்திக்கு உள்ளும், சௌர மாதமானால் ஏப்ரல் மத்தியை ஒட்டியும் பிறப்பவை. அதாவது எந்த மாதமானாலும் ஒரு இந்திய வருஷத்திலே 2 இங்கிலீஷ் வருடங்கள் பகுதிகள் வந்துவிடுகிறது. நம்முடைய தனுர் மாதம் பாதி வரையில் ஒரு ஆங்கில வருடமும் அதற்கு பங்குனி முடிய இன்னொரு இங்கிலீஷ் வருஷமும் என்று இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு இந்திய வருஷத்துக்கும் இத்தனை முதல் இத்தனை வரை என்று அடுத்தடுத்து 2 வருடங்களை குறிப்பிட வேண்டி இருக்கிறது. சுபகிருது வருடத்தையே எடுத்துக்கொண்டால் 1962, 63 என்கிறோம். இதுபோல் கலி 388 என்பதும் இங்கிலீஷ் வருஷம் கிபி 787 to 788 ஆக இருந்திருக்க வேண்டும். 788 என்பதை நம் தேசத்தின் ஸ்லோகப்படி எடுத்துக்கொண்டு, அப்படி ஓரியண்டலிஸ்டுகளும் அதையே ஏற்கும் நம்மவர்களும் அதற்கு ஆதரவாக வேறு காரணங்களும் காட்டுகின்றார்கள்.